நீலம் பண்பாட்டு மையம் சார்பாக வந்து நாங்கள் ஒரு கண்டனம் இன்னைக்கு தெரிவிச்சுட்டு இருந்தோம். என்னன்னா வந்து சென்னை உணவு திருவிழாவில் வந்து மெரினா பீச்சில் நடக்குது. கடந்த 2 நாளாக வந்து நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் பண்ணுறது மட்டும் அங்கே வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அது ஏன்ற காரணம் தான் நம்ம வந்து கேட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரி நாங்கள் நேரடியாக வந்து 2 நாளாக பார்த்துருக்கும் போது 2 நாளாக கண்டிப்பாக பீஃப் இல்லை. நாங்கள் வந்து நேரடியாக அந்த கடை உரிமையாளர்களை கேட்டோம். நம்ம கேட்கும் போதும் நாங்கள் 2 நாளாக வந்து ஒரு நாள் சிக்கன் ஒரு நாள் மட்டன் தான் போட்டோம். இன்றைக்கி தான் வந்து நாங்கள் பீஃப் வந்து மதியத்துக்கு மேலே நாங்கள் வந்து 10 கிலோ எடுத்துன்னு வந்து போட்டோம்னு சொன்னாங்க. ஸோ நம்ம கண்டனம் தெரிவிச்சது இந்த 2 நாளாகவே பார்த்தீங்கன்னா சமூக செயல்பாட்டாளர்கள் நிறைய பேர் வந்து சமூக வலைத்தளத்தில் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நாமளும் கண்டனம் தெரிவித்தோம். ஆனால் இது வந்து இங்கே இருக்கிற இந்த இயக்கம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த உரிமையாளருடைய இயக்கம் வந்து இல்லை நாங்கள் வந்து பீஃப் 3 நாளாக நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கிறோன்ற மாதிரி நிறைய அதிர்ச்சியான தகவல் வந்துச்சு. ஆனால் நம்ம நேரடியாக வந்து பார்க்குறோம். நீங்களும் இப்போ பார்த்துருப்பீங்க, போர்டு கல்றாங்க வைக்கிறாங்க. இப்போ நாங்கள் முன்னாடி வந்து ஒரு 1 hour முன்னாடி இருந்து இங்கே தான் இருக்கிறோம். அவங்க நிறைய விஷயம் எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ இன்னொரு விஷயம்னா கூட ஒரு 10 கிலோ வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டு போனாங்க, அதை சேல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரின்னு கூட சொல்லிட்டு போனாங்க. ஆக்சுவலி இது ஒரு சூழல் நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் உணவு திருவிழான்னு எங்கே நடந்தாலும் அங்கே பீஃப் வந்து கட்டாயமாக இருக்கணும்ன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் அரசு வந்து பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட 45 ஸ்டால் இருக்கு. அந்த பெயர் பட்டியலில் எதுலையுமே பீஃப்ன்ற அந்த உணவே வந்து இல்லை. ஆக்சுவலி ஆட் பண்ணிருக்கிறதுல இப்போ கரூர் மாவட்டம் வந்து இந்த உரிமையாளர் இருக்கிறாங்கன்னா அவங்க இதில் பீஃப்ன்றது கிடையாது. சிக்கன் இருக்கு, மட்டன் இருக்கு, ப்ரூஃப் கூட இருக்கு நம்ம கிட்ட. அப்போ அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறோம்னா அதை வந்து கண்டிப்பாக இந்த அரசு வந்து ஏற்றுக்கணும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீஃப்ன்றது ஒரு வகை இங்கே சேர்த்திருக்கிறாங்க, சுக்கா மட்டுமே. அது வந்து நல்ல வரவேற்கத்தக்கது. ஒரு வகையாச்சும் அட்லீஸ்ட் இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல, அது ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்குறோம். நன்றி.